வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆட்டோ தொழிலாளர்களின் கோரிக்கை ஏற்று பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு புதிய ஆட்டோவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வழங்கினார். காமராஜர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடேஸ்வரா நகர் ஆட்டோ ஸ்டாண்ட் இதுவரை புதுவை மாநில ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர் நலச்சங்கத்தின் கீழ் செயல்பட்டு வந்தது. லட்சிய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில மக்களுக்கு செய்து வரும் பல்வேறு நலச் செயல்களால் ஈர்க்கப்பட்ட இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தனர். பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் ஆட்டோ சங்க தலைவர் மணிவண்ணன் தலைமையில் பொதுச் செயலாளர் சங்கர் முன்னிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை முன்வைத்தனர். இந்த சந்திப்பின் போது ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அரசு மற்றும் கட்சி சார்பில் உதவிகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் சீனியர் ஓட்டுநரான மிக்கல்நாதன் அவர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலையில் அவருக்கு புதிய ஆட்டோ வழங்கிட உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கை ஏற்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மிக்கல்நாதன் அவர்களுக்கு புதிய எலக்ட்ரிக் ஆட்டோவை வழங்கி உதவி செய்தார். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் தலைமையிலான புதிய ஆட்டோ ஸ்டாண்டை திறந்து வைத்து ஓட்டுநர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, பாபு, ஒருங்கிணைப்பு குழு பொதுச் செயலாளர் சுரேஷ், பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, தட்டாஞ்சாவடி தொகுதியின் தலைவர் ஜெயசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மூணு மாதம் முன்னாடி இங்கே வந்து பார்த்துட்டு போனோம். இந்த மாதிரி தேவை இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஆட்டோலாம் ஆட்டோலாம் எதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ முதல் படியாக ஒரு ஆட்டோ வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலான்னு முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கு மகளிரும் வந்து கேட்டிருக்கீங்க, இதாக ஒரு ஸ்டெப்பை எடுத்து பண்ணலான் இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி யூபர் மாதிரி ஆட்டோவும் இப்போ ஸ்டாண்டில் தான் நிற்கிது. இது வந்து கஸ்டமர் வந்து எங்கே இருந்தாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி அவங்க எங்கே தேவை இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் அதிக வேலை வாய்ப்பு இதனால் உருவாக்குறதுக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் இப்போ கொஞ்சம் விரைவில் கிடச்சிரும். அது போக எங்களால் முடிஞ்ச இந்த மாதிரி ஆட்டோ வேறு என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இதனால் நல்ல பயன்பட்டு இந்த மக்களுக்கும் இந்த சங்கத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். I feel the gravity pull and it keeps me away. I would rather be here lonely in space. I've made up my mind, I just wanna be free. I live my own life in a new galaxy. I wanna be weightless in the silence of the night sky. I wanna free fall into nothing at all. I'm taking the moment, starting all over. I wanna be free and live my own life in a new galaxy.
pull and it keeps me away. I would rather be here, lonely in space. I've made up my mind, I just wanna be free. I live my own life in a new galaxy. I wanna be weightless in the silence of the night sky. I wanna free fall into nothing at all. I'm taking the moment, starting all over. I wanna be free and live my own life in a new galaxy. I can feel the memories fade, seizing my mind. And I can finally breathe when I'm closing my eyes. I never realized what light years could do. But now I know I'm better off without you. I wanna be weightless in the silence of the night sky. I wanna free fall into nothing at all. I'm taking the moment, starting all over. I wanna be free and live my own life in a new galaxy. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளை சார்ந்த 15க்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் தையல் இயந்திரங்கள் மற்றும் மிக்சர் கிரைண்டர்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த 15க்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் தையல் இயந்திரங்கள் மற்றும் மிக்சர் கிரைண்டர்கள் வழங்கப்பட்டன. இந்த உதவிப் பொருட்களை கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, சுரேஷ், பிரபாகரன், பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொதுச் செயலாளர்கள் ராபர்ட், ஜேசுதாஸ், முனைவர் கண்ணபிரான் மற்றும் நிர்வாகிகள் மதன், ஜெய்சங்கர், மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த உதவி திட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய தையல் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் வழங்கப்பட்டதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். Revolved around you now, it's trapped inside the pain. Maybe I should stay in the dark after you had it to a place so far away. All those crazy thoughts are going through my mind. A part of me I can't escape. Our love was so sublime. It doesn't make no sense.
என் பேர் வளர்மதி. நான் வந்து ஏம்பலம் தொகுதி. நிறைய டிவியில் இதை பார்த்தேன், இந்த விளம்பரத்தெல்லாம் நிறைய பார்த்தேன். பார்த்துட்டு சரி ஹெல்ப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கேட்டால் தெரியும் அப்படின்னு யோசனை பண்ணின்னு இருந்தேன். அப்புறம் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க பூபதி சாருன்னு சொல்லிட்டு வந்திருந்தாரு. அப்புறம் அவரை கேட்டேன், இந்த மாதிரி அண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் அவர் இருந்துக்குன்னு தெரியுமா, நீ நேராக ஆஃபீஸ்க்கே போமா, நீ போனீனாக்கா உனக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னாரு. நேரடியாகவே என் ஆஃபீஸ்க்கே வந்தேன், ஒரு டைம் வந்தேன். அப்புறம் லெட்ரு கொடுத்துட்டு போனேன். மறுபடியும் ஒரு டைமும் வந்து லெட்ரு என்னுடைய எல்லா ஃபோட்டோ கிட்ட எல்லாமே வச்சு கொடுத்துட்டு வந்தேன். கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் செய்வோம்மா, கண்டிப்பாக அவர் பார்க்குவார் செய்வார் அப்படின்னு. அப்புறமா நான் மிஷின் கேட்டிருந்தேன், பவர் மிஷின் கேட்டிருந்தேன். அதேமாரி தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு கோடி நன்றியை தான் சொல்லணும் அந்த சாருக்கு. மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் எனக்கு அந்த மிஷினு. இல்லைன்னா நான் வெறும் பென்ஷன் வாங்கி எதுவும் இல்லாததா ஒருத்தவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் போய் நான் துணி தைச்சுன்னு இருந்தேன். இந்த மிஷின் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பு. சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கு நிறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். அதுதான் இந்த மிஷின் கொடுத்து. நான் ஒரு மாற்றுத்திறனாளி, சார்லஸ் மார்ட்டின். அவர் அந்த சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எந்த அளவுக்கு பெரிய உதவி தான் எனக்கு அந்த தையல் மிஷின் கொடுத்தது. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த சார் பேர் சரியாக எனக்கு சொல்ல வரல, அதனால சார்லஸ் ஜோசஸ் மார்ட்டின் அவங்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். என் பேர் உமா மகேஸ்வரி. நான் காமராஜர் தொகுதி, கிருஷ்ணா நகர். மார்ட்டின் சார் வந்து இந்த டைலரிங் மிஷின் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என் குடும்ப சூழலுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேற எதாவது சொல்லணுங்களா? திருப்பி பேர் சொல்லுவோம் சார். என் பேர் உமா மகேஸ்வரி. நான் காமராஜர் தொகுதி, கிருஷ்ணா நகர்லேருந்து வரேன். சார், நாங்கள் வந்து டைலரிங் நான் கற்றுருக்கேன். எனக்கு மிஷின் வாங்குறதுக்கு வசதி கிடையாது. அதனால் சார்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம், சார் இந்த மாதிரி நாங்கள் டைலரிங் கற்றுருக்கோம், கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா எங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் சார்கிட்ட. கண்டிப்பாக செய்கிறோமான்னு சொல்லி செஞ்சார். இந்த உதவிக்கு ரொம்ப ரொம்ப சார்லஸ் சாருக்கு நன்றி. சார்லஸ் மார்ட்டின் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கங்க. நான் காமராஜர் தொகுதியிலேருந்து கோபி என் பேர். நம்ம சார்லஸ் சாருடைய பெருந்தன்மைக்கு நன்றி முதல்ல கையெடுத்து கும்பிட்றேன். வணக்கம், என் பேர் கோபி, காமராஜர் தொகுதி. நமது சார்லஸ் சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் டைலரு. என்னுடைய சூழ்நிலையை சொன்ன உடனே நீங்கள் ஒரு கொட்டேஷனை கொடுங்க, நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எனக்கு பவர் மிஷினை கொடுத்துருக்காங்க. அதுக்கு சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நமது தொகுதியில் சார் தான் நிற்கிறாங்க. அதுக்கான முழு மூச்சாக அனைத்து வேலைகளும் நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். நமது சார்லஸ் சாரை வந்து பெருவாரி வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளிக்கிறோம். நமது எம்எல்ஏ அண்ணன் ஜான்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு பரிந்துரை செய்து எனக்கு இந்த மிஷினை வாங்கி கொடுத்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம். இப்பொழுது நம்ம சார்லஸ் சார் வந்து ஒன்றும் ஒரு எம்எல்ஏ கூட ஆகவில்லை. ஆனால் பாண்டிச்சேரி மக்களுக்கு உள்பட காமராஜர் தொகுதி மக்களுக்கு அனைவருக்கும் இவ்வளோ உதவி செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஒன்று எம்எல்ஏ ஆனாங்கனாக்கா ஒன்றும் சீரும் சிறப்பாடு செய்வாங்கன்றது எங்களுடைய நம்பிக்கையை காட்டுகிறது. அதனால் அனைத்து மக்களும் நமது சார்லஸ் சாரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் உள்ள இலவச அன்னதான கூடத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் இன்று அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தினம்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இன்று பொதுமக்களுக்கு நேரில் அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு தற்காலிகமாக இந்த உணவு வழங்கும் திட்டம் நிறுத்தப்படுகிறது. தேர்தல் முடிந்தவுடன் அம்மா திட்டம் போன்ற முறையில் புதுச்சேரி முழுவதும் இந்த அன்னதான திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
ஜோஸ் மாற்றவர்கள் இங்க வந்து கொண்டிருக்கிறார். இதோட இந்த சாப்பாடு இந்த போலார் பிளானட்டுடைய தினம் வரதுனால இதோட வந்து முடிச்சுக்கிறோம். மீண்டும் மறுபடியும் போலார் பிளானட் வந்து எப்போ திறந்தாரோ மீண்டும் வந்து திறந்தோம். அப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே கையில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சாப்பிட தருவீங்க. அவர்கள் வார்த்தைகள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்டினியூவாக பண்ணணும் தான் ஆசை. எலெக்ஷன் வரதுனால கோட் ஆஃப் கான்டக்ட்னால ஒரு அந்த காரணத்தினால தான் இது வாரமாக இருந்தாலும் வேறு வழி சூழ்நிலை. ஒன்ஸ் இது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இது இங்கே மட்டும் இல்லை, புதுச்சேரி ஃபுல்லாகவே அம்மா உணவகம் மாதிரி கண்டிப்பாக கம்மி விலையில் எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் பசங்களாக புதுச்சேரி உருவாக்கணுங்கிறது தான் பெரிய நோக்கம். சொந்த வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி ஜான்குமார் அவர்கள் வந்து அவர் வீட்டுக்கு விருந்தாளியாக எப்படி பார்த்துவாங்களோ வீட்டில் ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி அவர் முன்னாடி ஏதாவது முக்கியமான வேலை இருக்கு, தலைவருக்கு முக்கியமான பொறுப்பாளர்கள் வந்தால் கூட அவங்களோட பார்க்காம மக்களோட சாப்பாடு போறேன்னு சொல்லி காமி வந்துடுவார் வீட்டிலேருந்து. அந்த அளவுக்கு ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி இவ்வளோ பொறுமையாக அக்கறையாக பார்க்கறதுக்கு அவங்களுக்கும் ஆண்டிக்கும் ரொம்ப நன்றி. அவங்க கூட இருந்து தொகுதியில் ஆட்கள்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அவங்களும் வீட்டு சமையல் மாதிரி உட்காந்து இதுவே அவங்களுக்கு ஒரு வேலையாக ஆகி போச்சு. காலையிலேருந்து காய்கறி வெட்டுறதுலேருந்து பாத்திரம் கழுவுறதுலேருந்து சமைச்சு போடுறதுலேருந்து எல்லாருமே ஒரு ஆர்வமாக இது ஒரு வேலையாக இல்லாமல் ஒரு சேவையாக அவங்க செஞ்சதுக்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சாப்பாடு வந்துட்டு ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு தப்பு நடந்தாலுமே இப்போ கோயம்புத்தூரில் நாங்கள் தான் அந்த அரசாங்க ஸ்கூலை பிடிச்சி கொடுத்தோம். ஒரு சின்ன ஒரு பள்ளி விழுந்ததுல ஒரு 43 குழந்தைங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு. இந்த இவ்வளோ நாள் போட்டு எந்த ஒரு மனசமயம் இல்லாமல் எந்த ஒரு குறை இல்லாமல் இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ திருப்தியாக வயிறு நிறைய சாப்பிட்டு ரொம்ப நன்றி. அவங்க இந்த டீ எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். வழி செஞ்சிருக்கோம் நன்றி. எல்லாமே எல்லா தொகுதியிலும் நம்ம பண்ணணும், அதுதான் ஆசை. கண்டிப்பாக நம்ம எலெக்ஷன் முடிச்சிடணும்.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கடைசி நாளாக நான் அன்னதானம் கொடுத்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வரதுனால இன்னைக்கு கடைசி நாளாக அது அன்னதானத்தை க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்காக இன்னைக்கு நான் நேரில் வந்து அந்த மக்களுக்கு நானே பரிமாறி அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அவங்களுக்கு அந்த அறிவிச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் கோட் ஆஃப் கான்டக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே மட்டும் இல்லாமல் இது எல்லா தொகுதியிலையும் ப்ளஸ் ஒரு அம்மா உணவகம் மாதிரி இது பசிலா புதுச்சேரி கான்செப்டில் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். எலெக்ஷனில் எந்த தொகுதியில் நிற்க போகிறீங்க, எத்தனை தொகுதி நிற்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு இப்போ காமராஜர் நகரில் நான் நிற்க போகிறேன். அது போக மற்றதெல்லாம் பேசிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஒன்ஸ் மேலே இருந்தது என்னங்கிற ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் நான் கிளியராக அனௌன்ஸ் பண்ணுவோம். என்டிஏ கூட்டணியில் எத்தனை சீட்டு உங்களுக்கு வேணும்னு கேட்குறீங்க லட்சம்? இல்லை, அதான் இப்போ பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. இன்னும் அது ஒரு முடிவு வரல. ஸோ இன்னும் நேற்றுலாம் கூட இப்போ சீஃப் மினிஸ்டர்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. பார்த்து முடிச்சோன்னா ஒரு உட்காந்து எல்லாரும் பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே பிரிச்சிருக்காங்க. இப்போ 16 மாதிரி ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. எங்களோட கோரிக்கை வச்சுட்ருக்கோம். பட் ஏன்னா பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த நேரத்தில் அதை இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு தொகுதியில் தான் நிற்கிறீங்க, 2 தொகுதி நிற்க போகிறோம்? ஒரு தொகுதி தான் நிற்க போகிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இலவச உணவு வழங்கும் திட்டம் நாளை முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவது மனதிற்கு கஷ்டமாக உள்ளது என்று அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் பொதுமக்களிடையே பேசியது உணவு அருந்தியவர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் இன்னும் ஓரிரு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு தேர்தல் நன்னடத்தை விதிகள் விரைவில் அமலாக உள்ளதை கருத்தில் கொண்டு புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் இயங்கி வரும் இலவச அன்னதான கூடம் நாளை முதல் இயங்காது என்பதற்கு மனதிற்கு மிகவும் கஷ்டமாக உள்ளதாக அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் உணவு அருந்தியவர்களிடம் பேசியது பொதுமக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அவர் உணவு அருந்த வந்த பொழுது மக்களிடம் நேற்று பேசுகையில், இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் தினந்தோறும் இங்கே மட்டும் வந்து ஒரு 1250 சம்டைம் ரொம்ப விசேஷமான நாளாக தான் 1400 பேர் வரைக்கும் ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்க. மாலைப்பேட்டை தொகுதியில் ஒரு 600 பேர் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி வந்து பாகூருக்கு வந்து ஒரு 2000 பேருக்கு கலவு சாப்பிட்ற மாதிரி கிண்டி இங்கே நம்ம நெல்லித்தோப்பில் ஒரு 2000 பேருக்கு சாப்பாடு வந்து கிண்டி போகும். இந்த மாதிரி சாப்பாடு வந்து போடுறது வந்து நிற்க போகுது அப்படின்னோடனே மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த சாப்பாடுக்கு நான்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுது. எங்கள் வீட்டில் ஒரே ஒரு முருங்கை மரம் இருக்கும். முருங்கை மரம் வெளியே இருக்கும். அந்த முருங்கை மரத்தை பறித்து தான் எங்கள் வீட்டில் சாம்பார் மாதிரி வச்சு கஞ்சி மட்டும் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அதுதான் எங்களுக்கு சாப்பாடு. ஸோ வெறும் முருங்கைக்கீரை சாப்பாடை சாப்பிட்டு ஒரு காலத்தில் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 54 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதையை வந்து சொன்னேன். அதன் பிற்பாடு தான் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தவங்களே கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். நான் மேலே வந்துட்டேன். என் மேலே வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எங்கள் ஐயா மாட்டின ஐயா ஜோஸ் ஆஃபீஸர் அவருடைய தகப்பனார் தான் வந்து எனக்கு எல்லாம் வழி கட்டி அவங்களால தான் வந்து முன்னுக்கு வந்தேன். இப்போ அந்த சாப்பாடு போடுறது கூட முதல்ல அவருக்கு இங்கே கூட்டு வந்த காரணமே இந்த பென்ஷன் பயிரில் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து ஏதாவது பாதிப்பு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்றது தான் உள்ளே கொள்ளணும். அதே மாதிரி உள்ளே கொண்டு வந்துட்டு அவரும் ஒரு அரசியல் பிரவேசம் பண்ணி பாண்டிச்சேரியில் எல்லாருடைய மக்களுடைய அபிப்பிராயத்தை சம்பாதிச்சார். ஒவ்வொரு நாளும் இவ்வளோ சாப்பாடு அனுப்புறது வந்து அவர் தான் வந்து எல்லாருக்கும் வந்து அனுப்பிச்சிருக்காரு. நாங்கள்லாம் அந்த வேலை செய்கிறவங்களாம் அவருக்காக கூட வந்து குழந்தைங்கிறதா வந்து வேலை செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ சாப்பாடு முன்னாடி வந்து இதை போட பண்ணியே இன்னும் போட 2 மாதம் ஆகும் 2 மாதம் ஆகணும்னு நினைக்கும்போது மிகப்பெரிய மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த கேஸ் வேறு தட்டுப்பாடு ஆகிடுச்சு. பிரைம் மினிஸ்டருடைய லாபகமான முறையில் வந்து அந்த கேஸ் தட்டுப்பாட்டை வந்து கொண்டு வரல. ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் உள்ள அந்த போரில் வந்து நம்முடைய கப்பல் எல்லாத்தையும் அவங்க தான் வந்து தயாரிப்பாங்க. ஸோ இப்போ அது வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டால் பிரைம் மினிஸ்டர் நம்ம மோடிக்கு வந்து அவருடைய தனிப்பட்ட ஒரு முயற்சியால் ஈரான் கவர்மெண்ட்டில் பேசி நாட்டில் பேசி நம்ம கப்பல் மட்டும் எந்த ஒரு ஆபத்தில் இல்லாமல் நேரம் உள்ள வர சொல்லிக்கிறார். இப்போ அது வரதுக்கு வந்து டிலே ஆகிடும். இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்து இன்னும் ஒரு 4-5 நாட்களுக்குள்ள சரியாக போயிடும். மக்கள்லாம் எந்த பிடிப்பும் அடைய தேவையில்லை. கேஸ் கனெக்ஷன் இல்லை
அப்புறம் வந்து பெட்ரோல் இல்லை அப்படின்னு. நேற்றுலாம் ஃபுல்லாக பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பெட்ரோல் பங்கில் அலையும் போது சுட்டு விடுறோம். இன்றைக்கி பெட்ரோல் பங்கில் ஜாலியாக ஸோ அதெல்லாம் ஒரு வதந்தியை கேள்விப்பட்டு ஒரு சில கட்சிகள் வந்து பண்ணுறாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் அவ்வளோ ஒரு லாபமான தன்மையில் வந்து சிறந்த முறையில் செஞ்சு கொண்டிருக்கிறது தான் என்னுடைய அர்த்தம். ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்தப்பட்டால் நான் வந்து காங்கிரஸ் இருந்தேன். காங்கிரஸ் இருக்கும்போது நாராயணசாமி கூட இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும். நான் அவர் முதல்வர்னா எனக்கு நேரு முதல்வர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் அங்கே டெல்லிக்கு போயிட்ட உடனே மத்திய அரசில் போய் கேட்ட உடனே எந்த வேலையும் நடக்குது எனக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் சென்ட்ரல். ஸோ அப்போதான் இருந்துச்சு மத்தியில் சார்ந்த ஒரு அரசு இங்கே பாண்டிச்சேரி கவர்மெண்டோட ஒத்து வராங்கன்னா தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து எல்லாருக்கும் வந்து கூட்டணி வந்து கூடுனாங்க. அந்த கூட்டணி கூடவும் 2 பேரும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. எல்லாருடைய கூட்டணியும் பிஜேபி கூட்டணி சேர்ந்தா கிட்டத்தட்ட 16 சீட் வந்து ஜெயிச்சோம். அவர் போட்ட முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? நகசரம் போட்ட 500 ரூபா பென்ஷனுக்கு வந்து முதல்ல வந்து ஏறினார். அந்த 500 ரூபா பென்ஷனுக்கு ஒரே செகண்ட்ல பிரைம் மினிஸ்டர் தான் அப்ரூவ் பண்ணார். மோடிஜி ஒரே செகண்ட்ல 500 ரூபா அப்ரூவ் பண்ணாரு. எல்லாரும் கண்கூடா வந்து பார்க்கலாம். நாராயணசாமி கூட நான் இருந்தேன். 5 வருஷத்துல ரொம்ப திறமையான முதலமைச்சர் நான் பரவாயில்ல. ஆனா அவர் 100 ரூபாய் ஏற்றது 100 ரூபாய்க்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார். 1000 ரூபாய் எடுத்துவோம் 1000. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு முடியவே இல்லை. அப்போதான் நினச்சிக்கினேன் மத்தியில் யார் வந்து இருக்கிறாங்களோ அவங்களுடைய சப்போர்ட்டோட இங்கே இருந்தால் மட்டும்தான் பாண்டிச்சேரியை வந்து மேலே போடுவாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் நேரம் பார்த்து இப்போ 2000 பென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்கெல்லாம் கூடுதலாக ஒரு 500 ரூபா 2000 தான் பென்ஷன் வந்து காங்கிரஸ் வந்து நம்ம முதலமைச்சர் கேட்டாரு. அதுக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து இப்போ 2000 தான் பென்ஷன் வந்து கார்பரேஷன் வருது. நாளைக்கு கூட காலையில் நாம் ஒரு 150 பேருக்கு விஜய் பென்ஷன் கொடுக்குறோம். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா மத்தியில சார்ந்த அரசு மேல யாரெல்லாம் சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த பாண்டிச்சேரியை காப்பாற்ற முடியும் என்பதுதான் வந்து எந்த ஒரு மாற்றம். இந்த கண்கூட நான் பார்த்தேன். நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம காங்கிரஸ் இது வரைக்கும் 2014 முன்னாடி ஆட்சி இருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு முன்னாடி இந்த கேஸ் சிலிண்டர் கேஸ் கனெக்ஷன் இது வந்து ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கிற 145 கோடி மக்களுக்கும் வெறும் 2 கோடி கனெக்ஷன் பண்ணதாங்க கேஸ் கனெக்ஷன் இருக்கு. இந்த பிரைம் மினிஸ்டர் நம்ம மோடிஜி உள்ள போன உடனே 2014 இருந்து இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட 34 கோடி கேஸ் கனெக்ஷன் இது வந்து நம்ம இந்தியா போயிருக்கு. அப்போ 2 கோடிக்கு சுதந்திரம் ஆனதுக்கு முன்னாடி இருந்த வித்தியாசமும் இதுல வந்து வித்தியாசத்தையும் பாருங்க. அதே மாதிரி குடிநீர் கனெக்ஷனு 1 கோடி கனெக்ஷன் மட்டும் இருந்தது. பிரைம் மினிஸ்டர் நம்ம மோடிஜி உள்ள போனதுல இருந்து அங்க 2014 இது வரைக்கும் கிட்டத்தட்ட 15 கோடி அளவுக்கு இன்னைக்கு வந்து தண்ணீர் எடுத்து கனெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் மருத்துவமனை இருக்கு பார்த்தீங்களா? அதாவது வந்து சீப் ரேட்டுக்கு மருந்து வைக்காம இருந்தாங்க. அது ஒட்டுமொத்தமா வெறும் 5 அல்லது 6 கம்பெனி தான் வந்து இருந்தது. மெடிக்கல் ஷாப் தான் இருந்தது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி ஆட்சிக்கு போனதுக்கு இது வரைக்கும் நம்ம நாடு முழுவதும் சும்மா 12,000 கடைகள் வந்து மெடிக்கல் ஷாப் வந்து சீப் ரேட் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துருக்கு. அதே மாதிரி நம்ம காங்கிரஸ் பீரியட்ல இது வரைக்கும் இருக்க சாலைகள் மட்டும் அளவுகளும் தெரியும். ஒட்டு மொத்தத்துக்கு வெறும் 1000 கிலோமீட்டர் மட்டும் தான் ரோடு இருக்குது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி பாராளுமன்ற ஆட்சி ஆனது இது வரைக்கும் கிட்டத்தட்ட 50,000 கிலோமீட்டருக்கு அவங்க வந்து பெரிய பெரிய சாலை கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் அதெல்லாம் சென்னைக்கு போனோம்னா குறைந்தபட்சம் 3.5 மணி நேரம், இன்னைக்கு 1.25 மணி நேரத்தில் சென்னைக்கு வந்து போயிடலாம். அந்த அளவுக்கு பிரமாதமா வந்து பிஜேபி கவர்மெண்டால வந்து போட்டுருக்காங்க. அதுக்கும் அவங்களுக்கு தான் காரணம். ஸோ இது எதுக்காக இவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்பேற்பட்ட பிரைம் மினிஸ்டரை சூழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம நாடு மற்ற நாட்டு தலைவர்கள்லாம் பிரைம் மினிஸ்டர் அங்கே போன உடனே கட்டி தட்டி போட்டோ எடுத்துல. ஏன்னா இவரை வச்சு அவங்க ஓட்டு இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சிலர் வந்து அவர் வந்து ஏழை பேசுகிறாங்க இந்தியாவில் இருக்காங்க. அவரால் சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நீங்களாம் ஜிபே வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஜிபேலாம் உங்களுக்கு தெரியல. இந்த எல்லை கிடைக்கலாம் ஜிபே இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த 2014 முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இது வரைக்கும் அந்த டிஜிட்டல் பேமெண்ட் வெறும் 29 கோடிக்கு தான் பிசினஸ் நடந்துருக்கு. ஆனால் பிரைம் மினிஸ்டர் இப்போ போய் கிட்டத்தட்ட 1,45,000 கோடி அளவுக்கு இன்னைக்கு வந்து பிசினஸ் வந்து
ஜிபேல போடுறாரு. எல்லாருக்கும் ஜிபேல யாரும் வச்சுக்கிறீங்க? எல்லாரும் மேக்ஸிமம் இருக்குது. இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணா மொத்தத்துக்கு மட்டும் தான் போகணும். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் கட்டணம் இன்கம் டேக்ஸ் கட்டணவங்க 2014 முன்னாடி வெறும் 3 கோடி மக்கள் மட்டும்தான் இன்கம் டேக்ஸே கட்டினாங்க. இப்ப பிரைம் மினிஸ்டர் உள்ள வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நீங்க எல்லாரும் இன்கம் டேக்ஸ் கட்டுறது இன்னைக்கு 7.5 கோடி மக்கள் இன்னைக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பணப்பெருக்கு வந்து நல்லா உள்ள வருது. ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஜிஎஸ்டி மூலமா நாட்டில் வருமானம் அதிகமாக வந்து அது மூலமா பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து செய்து கொண்டிருக்காரு. அந்த அளவுக்கு பிரமாதமான ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதுக்கு எதுக்காக நான் சொல்றாருன்னா அவரை சார்ந்த அவருக்கு சப்போர்ட் பண்றவங்க மட்டும்தான் இந்த பாண்டிச்சேரியை வந்து ஆண்டாக்கா மீண்டும் நல்லது வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஊருக்கு பாண்டிச்சேரிக்கு நமக்கு வந்து வருமானமே ஒட்டு மொத்தத்துக்கு 6,750 கோடி. எவ்வளவுங்க? 6,750 கோடி. நம்ம பட்ஜெட் வழங்குறோம்னா 13,650 கோடி. மீதி கிட்டத்தட்ட 7,000 கோடியை பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து நம்ம பாண்டிச்சேரி வந்து கொடுக்குறாரு. ஆனா இதே மாதிரி காங்கிரஸ் கவர்மெண்ட் நாராயணசாமி கொடுத்த அருமையான முதலமைச்சர் தான் 2 பேரும் சொல்ல அவர் அற்புதமான முதலமைச்சர். ஆனா பட்ஜெட் போடவில்லை. 9,000 கோடி மேல போட முடியும். 9,000 கோடி மேல போட முடியல. அங்கே சாங்ஷன் ஆனது வந்து குறைவாக. ஏன்னா இங்க என்ன கவர்மெண்ட்? காங்கிரஸ் கவர்மெண்ட். அங்க என்ன கவர்மெண்ட்? பிஜேபி. அதனால கொடுக்கக்கூடியது பரவாயில்ல. அது சார்ந்த அரசு என்ன இருக்குள்ள கூடுதல் வந்து கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட பட்ஜெட் போடுறாங்க. நமக்கு கல்விக்கு மட்டும் 21 செலவாகுது. பாண்டிச்சேரியில 1,250 கோடி செலவாகுது. மின்சாரத்துக்கு மட்டும் 2,000 கோடி செலவாகுது. சம்பளம் போறது மட்டும் கிட்டத்தட்ட 4,000 கோடி செலவாகுது. பென்ஷன், முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன் இது கொடுக்குறா வந்து 2,000 கோடி செலவாகுது. ஸோ ஒட்டு மொத்தமா 13,650 கோடி இது பாண்டிச்சேரி செலவாகுதுன்னா அதுக்கு பண்றது எங்க நடக்குது? மத்தியில நடக்குது. ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா நீங்க எப்படி வேணாலும் எந்த ஒரு கட்சி தரப்படலாம் இருந்தாலும் நீங்க இருக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய உண்மையை அப்ப பாண்டிச்சேரிக்கு வரக்கூடிய நன்மைகளை சொல்லி கொடுக்குறேன். ஸோ நன்மைகள் என்னன்னா மத்தியில சார்ந்த ஒரு அரசு இங்க வந்து அமையமானால் ஏகப்பட்ட சலுகைகள் கிடைக்கும். அது வந்து பாண்டிச்சேரி முன்னுக்கு வரும். என்னுடைய லட்சியமே கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரியில இன்னைக்கு தண்ணியோட வந்து ரொம்ப டவுனா கீழே போய் போச்சு. உப்பு கலந்து தண்ணி ஆகி போச்சு. மக்களுக்கு அறிவுக்கூர்மை தண்ணி ஆகி போச்சு. ஒரு காலத்துல ஒரு 20 அடி தண்ணி எடுத்தோம்னா அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு தண்ணி 450 அடி வரைக்கும் போயிட்டாங்க. தண்ணி நல்லா இல்லை. தண்ணி எடுக்க அந்த அளவுக்கு காலி இடமா ஆகுது. அந்த காலி இடத்துல வந்து நம்முடைய வங்காள விரிகுடா இந்த கடல் தண்ணி உள்ள போகுது. இதுதான் ஒரு காலத்துல இல்ல வயசானவங்க தெரியும். அந்த காலத்துல ஒரு கிணறு இருக்கும். கிணறுல இருந்து தண்ணி எடுப்பாங்க. அந்த தண்ணியிலே குளிப்பாங்க. அந்த தண்ணி அங்கேயே ஊறி இருக்கும். மீண்டும் அந்த கிணத்து மூலமா சைட்ல வந்து போயிருக்கு. அப்படித்தான் இருந்தது. கால்வாயே கிடையாது. ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கால்வாய் இருக்கு. பாத்துக்கீங்களா? எந்த கால்வாயும் கிடையாது. 6 மட்டும் தான் கடல் இருக்கும். இங்க அங்கங்கேயும் கால்வாயை கண்டுபிடிச்சு அங்கங்கேயும் தண்ணீர் தேவை வச்சு எல்லாம் தான் கிடைக்கிறது. இப்போ மக்களுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா இருக்கும். எல்லாமே 7 ஆயிரம் தண்ணியை குடிக்க வேண்டியதா இருக்கு. நாங்கள் மிளகாய் வச்சுதான் உங்களுக்கு தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு. மிளகாய் தான் சமைக்கிறோம். மிளகாய் தான் குழம்பு வைக்கிறோம். நிலைமை பாருங்க. இந்த தண்ணி நமக்கு ஏன் அது மாதிரி ஆச்சு? நம்மளுடைய பூமி பத்திரமா ஆக்கி கொடுக்குறீங்க. இதுக்கு காரணம் யாரு? எல்லாம் பொதுமக்களாக்கி நீங்கள் தான். இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த இதுல ஒவ்வொரு வீட்லயும் யார் வீட்டுல மழை தண்ணி சேர்க்கிறீங்களோ ரோட்லயே வந்து அவங்க கொட்டாங்க தண்ணி. அப்போ ரோட்டுக்குள்ளேயே ஒரு 100 அடி 150 அடி ஆயிரத்தி பைப் போட்டு அரசாங்க செலவு அந்த தண்ணி உள்ள இருக்கு. அப்ப கற்பனை வச்சு பாருங்க. 185 அதாவது 1,85,000 கோடியிலும் இவ்வளவு பெரிய பைப் 5 இன்ச்சு பைப் உள்ள இறக்க போயிடலாம். இந்த தண்ணி எல்லாம் எங்க போறோம்? பூமிக்குள்ள போறோம். அதே மாதிரி நம்ம ஊர்ல 85 ஏரி இருக்குது. 650 குளங்கள் இருக்குது. அரசு எடுத்தது போக மீதி உள்ள குளங்களையும் ஏரிகளையும் நன்றாக தூர்வாரி அதை ஆழப்படுத்தி அதை மழை தண்ணியை கொப்பணும். ரொப்பி அதுக்குள்ளேயும் 150 அடி 200 அடிக்கு பைப்பு போடணும். அப்ப அது மேல வர தண்ணி எங்க போகும்? உள்ள பூமிக்குள்ள போகும். அதாவது ஒரு ரோட்டு வழியா சாக்கடைகள் வருது, கல்லுகள் வருது, உள்ளுக்குள்ளே இருக்கணும். அந்த தண்ணி எங்க போகும்? நல்ல பகுதியாக கடலுக்கு போகும். கடல் போக என்ன செய்யும்? நம்ம கடலை இந்த பூமியில கிடக்கிற உப்பு தண்ணியோட சேர்த்து அடிச்சுட்டு போவோம். அப்ப தண்ணி என்ன ஆயிடும்? தண்ணி அங்க நல்ல தண்ணி ஆயிடும். நாங்க எடுத்து தண்ணி உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுப்போம். நீங்க தண்ணி எல்லாம் குடிச்சுக்கலாம். இது மட்டும்தான் அடுத்த சொல்யூஷன். இதை விட்ட வேற எதுவுமே இல்லை. தண்ணீரை இப்ப நீங்க குடிக்கிறீங்க பாருங்க. 7 ரூபாய்க்கு தண்ணி குடிக்கிற அத்தனை தண்ணியும் கெடுதி. அந்த தண்ணி உங்களுக்கு கெடுதி.
நீங்க யோசனை பண்ணலாம், இந்த தண்ணி ரெடி பண்றதுக்கு 4 டம்ளர் அரை தண்ணி வேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த தண்ணியை நம்மளால குடிக்கிறதுனா புரிஞ்சவே முடியாது. அவ்வளவு உப்பு இருக்கு. டெஸ்ட் பண்ணி பாருங்க. அது கை கழுவ மட்டும் தான் வச்சுக்க முடியும். நீங்க கையை கழுவக்கூடிய அத்தனை தண்ணியும் அந்த வேஸ்ட் தண்ணி தான். அது வாயை கூட குடிக்க முடியும். அப்ப இவங்களுக்கு தண்ணி இந்த பாண்டிச்சேரிக்கு இந்த காலத்துல ஒரு காலத்துல பாண்டிச்சேரிக்கு மழை எடுத்து வந்தாங்க இந்த ஊர் தண்ணிக்கு. ஆனா இந்த ஊர் தண்ணி வந்து இன்னைக்கு வந்து சுத்தம் இல்லாம உப்பு கறிக்குதாங்க. மனசுக்கு கஷ்டமா இருக்குது. என்னுடைய இலக்கு, என்னுடைய லட்சியம் இந்த பாண்டிச்சேரிக்கு சுத்தமான தண்ணியை என்னுடைய ஸ்கீம் பிரகாரம் கொண்டு வந்தோம்னா அடுத்த 3 வருஷத்துல இருக்கிற மழை நீரை பூமிக்கு அனுப்பிச்சோம்னா இந்த பூமி முழுக்க நல்ல தண்ணியா மாறிடும். நம்ம எல்லாம் நல்ல தண்ணி குடிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்து 4 வேளை வந்து ரெடி கொடுப்போம். அதெல்லாம் 2 மாசம் வந்து எலெக்ஷன் வந்து நடத்துகிறோம். கோடாப் கார்டு முடிஞ்சோடனே வீட்டில் வந்து 70 மேல சாப்பாடு வந்து நடக்கிறது இந்த தகவல் தெரிஞ்சிடும். உங்களை விட்டு நீங்க எல்லாம் தைரியமா நடந்தோம். தாயா பிள்ளையா அண்ணன் தம்பியா கோயிலுக்கு சண்டை போட்டுருப்போம், உங்கள்கிட்ட வருத்தப்பட்டிருப்போம். நீங்க சாப்பாடை வீட்டு வச்சுதான் உங்கள்கிட்ட நாங்கள் வருத்தப்பட்டிருப்போம். எதுவாக இருந்தாலும் நாம எல்லாம் சகோதரர்கள். நான் என்ன பண்ணாலும் உங்க தம்பி உங்க அண்ணன் அந்த வீட்டா எடுத்து வைக்க வேண்டாம். எனக்கு கோபம் வரும். நீங்க எதுக்காக கோபப்படுற? சாப்பாடை வீட்டு வச்ச மாதிரி தான் கோபப்படுறேன். நீங்க எத்தனை முறை வேணாலும் சாப்பிடலாம். எங்க ஐயா வாரி வாரி கொடுக்குறாரு. நான் மேலே எல்லாம் போட்டுக்கிறோம். சாப்பாடை மீறி கொடுக்குறோம். என் வயிறு விரியும். அவ்வளோ கஷ்டப்படும். அதனாலதான் சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். இங்க மீற அத்தனை சாப்பாடும் இங்க இருந்து சாப்பாடு சாப்பிடுறோம்ல, மீதி 2 ஒரு 2 மீறோம். அந்த சாப்பாடு வந்து நாங்க வந்து ஒரு ஆசிரமத்தில் எடுத்துக்கிறோம். வள்ளலாக ஆசிரமத்தில் எடுத்துக்கிறோம். அவங்க அந்த சாப்பாடு சாப்பிட்றேன். ஸோ இங்க மீறக்கூடிய அத்தனை சாப்பாடு அங்கே இருக்கணும். அதனால ஒரு இலையில மட்டும் முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு மீதி வைக்காது. மீதி வைக்காம ஃபுல்லா அவங்க சாப்பிடுங்க. இனி வரும் காலத்துல அடுத்த முறையில் சாப்பாடு போடக்குள்ள கட்டாயமா முழு சாப்பாடு கொஞ்சமா வாங்கி சாப்பிடுங்க. நாங்கள் 8 முறை வேணாலும் போடுறோம். உங்களை விட்டு பிரித்துக்கு கண் கலங்கி நான் விடைபடுறேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. 2 சாப்பாடு போட்டு முடிப்பேன். உங்களை எல்லாத்தையும் நாங்கள் விடைபடுறோம். எல்லாரும் எங்களுக்கு வந்து முழு சப்போர்ட் பண்ணி புதுச்சேரியில் தேஜா கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ளது. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரசிற்கு 16, பாஜகவிற்கு 14 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மத்திய அமைச்சரும் புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளருமான மன்சுக் மண்டாவியா புதுச்சேரி வந்தார். ஒரு தனியார் ஹோட்டலில் மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா, பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் சந்தித்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து தொகுதி பங்கீடு முடிவு எட்டப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் கடந்த தேர்தலில் 16 தொகுதிகளில் போட்டியிட்டது. பாஜக தரப்பில் ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து போட்டியிட்டும். கடந்த தேர்தலில் இருந்தே அதே நடைமுறை இந்த முறையும் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியோடு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. கடந்த முறை போல என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் 14 இடங்களிலும் போட்டியிடும் என்று பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி குறித்து மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மண்டாவியா தலைமையில் தனியார் ஹோட்டலில் முதலமைச்சர் ரங்கசாமியோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர் லட்சுமி நாராயணன் உடனிருந்தனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, தங்களது தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மண்டாவியா தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியோடு கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடத்தினோம். கடந்த தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் இந்த முறையும் நிற்கும். இதில் என்ஆர் காங்கிரசிற்கு 16 இடங்களும், பாஜக மற்றும் கூட்டணி கட்சிக்கு 14 இடங்களும் நிற்கும். எந்த தொகுதியில் யார் நிற்பது என்று பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் என்றார். மேலும் தமிழகத்தில் உள்ள கூட்டணி உள்ளதோ அதே கூட்டணி புதுச்சேரியிலும் தொடரும் என்றும், அதிமுக கடந்த முறை 5 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்த முறையும் அவர்களோடு பேசி எத்தனை தொகுதி என்று ஒதுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் கேஸ் தட்டுப்பாடு நிலவி வருவதால் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கேஸ் ஏஜென்சி அலுவலகத்தை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு கேஸ் தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கேஸ் சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவி வருவதாக ஏற்பட்ட வதந்தி காரணமாக கேஸ் ஏஜென்சி நிறுவனத்தில் பொதுமக்கள் குவிந்து வருவதால் பொதுமக்கள் பரபரப்பு அடைந்து வருகின்றனர். மேலும் சிலிண்டர் கட்டுப்பாடு இருப்பதாக
பரப்பப்பட்டு வரும் வதந்தியால் பொதுமக்கள் அவதியுற்றும் வருகின்றனர். தங்களுக்கான சிலிண்டரை பதிவு செய்ய கேஸ் அலுவலகத்தை முற்றுகையிடுவதால் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் கேஸ் முறைகேடாக விற்கப்படுவதாகவும் பல்வேறு மக்களுக்கு பதிவு செய்ய முடியவில்லை என்ற புகார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு சென்றுள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை காவல் கண்காணிப்பாளர் மாறன் தலைமையில் அதிகாரிகள் உழவர்கரை பகுதியில் உள்ள இந்திரா இண்டேன் கேஸ் ஏஜென்சியை ஆய்வு செய்து சிலிண்டர் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தனர். இதேபோன்று அனைத்து பெட்ரோல் நிலையங்களிலும் பெட்ரோல் கையிருப்பு உள்ளது என்றும் பொதுமக்கள் வாட்டர் கேன்களில் கொடுக்க தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவ்வாறு கொடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். பல ஆண்டுகளாக மக்கள் செயல்பாட்டில் இயங்காத குபேர் திருமண மண்டபத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பிரம்மாண்டமாக திறந்து வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சுப்பையா சாலையில் அமைந்துள்ள குபேர் திருமண மண்டபம் ரூபாய் 69,75,078 செலவில் புதுப்பித்து மேம்படுத்தப்பட்டு உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் தலைமையில் இன்று ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது. இந்த பணிகள் சுப்ராயர் பிள்ளை அறக்கட்டளை நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டன. இந்த திட்டத்திற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி முன்னதாக உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரி நகராட்சியால் கட்டப்பட்ட இந்த திருமண மண்டபம் உப்பளம், வானரப்பேட்டை, நேதாஜி நகர், வம்பாகரபாளையம், சின்னக்கடை, கோலாஸ் நகர், வீரர் வெள்ளி, பெரியப்பள்ளி, கீரப்பாளையம், திப்ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் குறைந்த செலவில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் வகையில் பயன்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன், நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளைநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கழக நிர்வாகிகள், கழகத்தினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் சார்பில் கடற்கரை சாலையில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 ஏற்பாட்டில் நடைபெற்ற வாக்கத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று தங்களின் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினர். மேலும் விருந்தினராக இதில் நித்யா IPS அதிகாரி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வாக்கத்தான் போட்டியை தொடங்கி வைத்தார். இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி பெண்கள் மத்தியில் சமூக விழிப்புணர்வையும் உடல் ஆரோக்கியத்தின் அவசியத்தையும் வலியுறுத்துவதாக அமைந்தன. காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்களுடன் பாஜகவில் இணைந்தார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் PCC உறுப்பினரும் மாநில சிறப்பு அழைப்பாளருமான முன்னாள் வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர், மாவட்ட தலைவர் போன்ற பதவியில் இருந்த வெங்கடாச்சலபதி மற்றும் காலாப்பட்டு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேல்முருகன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தங்கள் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோரோடு நேற்று புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டேவியா, புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சொரானா, மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் பாஜக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட சதீஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கட்சியில் இணைந்த அவர்களை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் பாஜக கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்றார். தேர்தலை புறக்கணித்து ஊர் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றி ஊழியப்பத்து கிராம மக்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட ஊழியப்பத்து பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டு திருவிழாவில் கடந்த ஆண்டு மற்றொரு சமூகத்தினர் வசிக்கும் பகுதி வழியாக சுவாமி சென்று வர அனுமதிக்காத நிலையில் அப்போது இருந்த துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் பொது வழியில் சாமி செல்ல எந்த தடையும் இல்லை என்றும் சாமியுடன் 10 நபர்கள் மட்டும் சென்று வரலாம் என்றும் உத்தரவிட்டார். கடந்த ஆண்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஆண்டு திருவிழாவின் வீதி உலா நிகழ்ச்சியில் அனுமதிக்கப்பட்ட நபர்களை மீறி அதிகமானோர் சுவாமியுடன் வந்ததாகவும் இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து இன்று ஊழியப்பத்து மக்கள் ஊர் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றி திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் பேனர் வைத்து முழக்கங்களையும் எழுப்பினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பலனும் அளிக்காத நிலையில் தேர்தல் பணியில் இருந்த வட்டாட்சியர் பொய்யாத மூர்த்தி சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு தரப்பினரிடமும் பேசி சுமூகமான தீர்வு எட்டப்படும் என்று வட்டாட்சியர் உறுதியளித்ததை அடுத்து
போராட்டத்தை கைவிடுவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ஒருதலை காதல் விவகாரத்தில் இளம்பெண் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி நேதாஜி நகர் பகுதியை சார்ந்தவர் ஷர்மிளா. இவர் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரை வானரப்பேட்டை இந்திரா நகர் பகுதியை சார்ந்த ஜோசப் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். ஜோசப்பிற்கு ஏற்கனவே திருமணமாக்கி விவாகரத்தை பெற்று தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 1 மாதமாக காதலிக்குமாறும் தன்னிடம் பேசுமாறும் ஜோசப் அவரை வலியுறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஷர்மிளா பெரிய கடை காவல் நிலையம் மற்றும் உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் ஷர்மிளா நேற்று இரவு வழக்கம் போல தனது பணியை முடித்துவிட்டு உழவர் சந்தை வழியாக வீடு திரும்பிய பொழுது அங்கு பெட்ரோல் பங்குடன் காத்திருந்த ஜோசப் பெண்ணின் மீது ஊற்றி தீயிட்டு கொளுத்தியுள்ளார். இதில் தீ மலமளவென பரவி உடல் முழுவதும் எரிந்து 85% தீ காயங்களோடு உயிருக்கு போராடிய ஷர்மிளாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சைக்கு பலனின்றி பெண் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் ராமநாதபுரம் பகுதியில் 50 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதி கூடப்பாக்கம் லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி அருகில் கிராம மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின்துறை மூலமாக ரூபாய் 15 லட்சம் செலவில் 200 கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கூடப்பாக்கம் அண்ணாமலை நகர் புதுநகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 25 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஊர் நடுவில் சென்ற உயர் மின்னழுத்த பாதையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தீவிர முயற்சியால் ஊர் நடுவில் சென்ற HD லைனை அகற்றி ஊருக்கு வெளியே ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் 200 கிலோ வாட் கொண்ட மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் பகுதியில் வீடுகளுக்கு அருகில் மக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருந்த மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தீவிர முயற்சியால் பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாத வகையில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் மாற்றி அமைக்கப்பட்டது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலந்து கொண்டு கூடுதல் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை கூடப்பாக்கம் மற்றும் ராமநாதபுரம் பகுதியில் சுமார் 50 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். விலையனூர் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு தங்கர்தேர் செய்வதற்கு 10 லட்சம் காசோலை வழங்கப்பட்டது. விலையனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு புதியதாக 15 அடி உயரம் 7 அடி அகலத்தில் தங்கத்தேர் செய்யும் திருப்பணி தற்போது நடைபெறுகிறது. முதல் கட்டமாக மரத்தேர் திருப்பணி முடிந்து வெள்ளோட்டம் விடப்பட்டது. தற்போது 2வது கட்டமாக மரத்தேரில் வாட்டுமானம் நகாஸ் வேலைகள் செப்பு தகடில் செய்யப்பட உள்ளது. இதற்காக ஸ்ரீ ரங்கராஜன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக கும்பகோணத்தை சார்ந்த ராஜா சில்பாலயா தொழிலகம் ராஜகோபாலன் என்பவரிடம் 27 லட்சம் பேசி இன்று 10 லட்சம் காசோலை வழங்கப்பட்டது. 3 மாத கெடுவிற்குள் வேலை முடிக்க வேண்டும் என்றும் ஒப்பந்தம் போடப்பட்டது. மேலும் செப்பு தகடு பணி முடிந்ததும் தங்கம் ஏற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக வரதராஜ பெருமாளுக்கு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ட்ரஸ்டி கௌரவ தலைவர் ஏகாம்பரம், மேனேஜிங் ட்ரஸ்டி ஹரிஹரி உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.